வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை. நாங்களோ அநீதி இழைத்துவிட்டோம். எனவே எங்களை மன்னித்தருள்வாயாக. அன்பார்ந்த இறை நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாருடைய அழகிய வரலாறு பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியால் பயந்து போன ஹலிமா என்ன பண்ணுறாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய தாயாரிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒப்படைச்சிடுறாங்க. அதன் பிறகு 6 வயது வரைக்கும் அவங்க அம்மா கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்றாங்க. அதன் பிறகு ஆமினா மதினாவில் மரணமடைந்த தன்னுடைய அன்பான கணவருடைய கபரை பார்க்கறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய குழந்தை முஹம்மது, ஊழிய பெண் உம்மு ஐமன், அதன் பிறகு பொறுப்பாளர் அப்துல் முத்தலிஃப் ஆகியோருடன் மக்காவிலிருந்து 500 கிலோமீட்டர் தூரமுள்ள மதினாவிற்கு பயணம் செய்கிறாங்க. மன அமைதிக்காக 1 மாதம் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பயணம் செய்கிறாங்க. வழியில் ஆமினா நோய்வாய்ப்படுறாங்க. அதன் பிறகு நோய் அதிகமாகி மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையே அவுஃபா என்ற இடத்தில் அவங்க இறக்குறாங்க. இப்னு ஹிஷாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்துல் முத்தலிஃப் மக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு அனாதையான தன் பேரர் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தாங்க. பிறக்கும் முன் தந்தை இழந்த சோகம், அதன் பிறகு இப்போ தாயையும் இழந்துட்டாங்க. இந்த சோகமெல்லாம் இரட்டிப்பாக மாறிடுச்சு. அதன் பிறகு தன் பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தன் பிள்ளைகள் அனைவரை விடவும் அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார். வாழ்கிற வாழ்க்கையில் தாயும் தந்தையும் இல்லாதது எவ்வளோ பெரிய வலின்னு இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நபிகள் நாயகத்துக்கும் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அவங்க தன்னுடைய பாட்டனார் வளர்ப்பில் தான் வளர்கிறாங்க. இன்ஷால்லா இனிமேல் நீங்களும் யாரும் இல்லை அப்படின்னு இல்லாததை நினச்சி வருத்தப்படாதீங்க. நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கிற நம்ம நபிகள் நாயகத்துக்கே சிறு வயதுலேருந்து தந்தையும் தாயும் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு சமுதாயத்தில் இன்னி வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தது கிடையாது. ஆனால் நேசிக்கக்கூடிய நபியை அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சுருக்கான். அதன் போல் இதுதான் வாழ்க்கையுடைய படிப்பினை. எல்லா இடத்துலையும் மார்க்கம் நம்மளுக்கு எப்படி வாழணும்னு அதை அப்ளை பண்ணி வாழுங்க வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.